Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CRF 300L அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை இந்த இயரோட எண்டில் வந்துட்டு ஹோண்டா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் வந்தாலும் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் ஒரு டியூல் பர்பஸ் மோட்டார் சைக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த பைக்கை வந்துட்டு யூரோப்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாய்லாந்து, மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ இந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியாவில் எந்த பைக் வந்து உங்கள் மைண்டுக்கு வந்தது, இல்லாட்டி உங்களுக்கு எந்த அட்வென்ச்சர் பைக் பிடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் மிஸ் பார்ப்பீங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CRF 300L அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300cc உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhsக்குள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2,75,000க்கும் உள்ள உங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோண்டாவோட CRF 300L அப்படிங்கிற பைக் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த CRF 300L இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ரீசெண்டாக லான்ச் பண்ணி இப்போ வந்து சேல் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட், அதாவது ஏஷியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் எல்லாமே உங்களுக்கு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த பைக் வந்து லான்ச் பண்ணி இந்த பைக்கோட சேலும் போய்கிட்டு இருக்குது. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா BS6 நாம்ஸ்க்கு இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்னும் இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஸோ நீங்கள் ஹோண்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பிக் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுடைய ஹையர் சிசியான CB300, அப்புறம் ஹைனஸ் 350, அப்புறம் இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள் எல்லாமே இவங்க இந்தியாவில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட ஒரு பார்ட்டாக தான் அட்வென்ச்சர் 300 அப்படிங்கிற இந்த மோட்டார் சைக்கிள், அதாவது CRF 300L அப்படிங்கிற இந்த மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்தியாவில் மோட்டார் சைக்கிள், அதாவது அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயம், அப்புறம் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200, KTMோட 250 அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் 390 அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பைக் எல்லாமே சொல்லலாம். உங்களுக்கு RE ஹிமாலயனாக இருக்கட்டும் இல்லாட்டி KTMஆ இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா 200cc உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 அப்படிங்கிறது ஓகேவான ஒரு பைக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் அதுக்கப்புறம் டிவிஎஸ் இந்த ரெண்டு பிராண்டுமே வந்து அவங்களுடைய ஒரு நியூ அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் இந்த ரெண்டு பைக் கம்பெனியுமே வந்து அவங்களுடைய அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் கப், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 சொல்லிட்டு, இந்த ஹீரோ மோட்டார் கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கர் கெப்பாசிட்டி டியூல் பர்பஸ் மோட்டார் சைக்கிள், அதாவது அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணுறது டெவலப்பிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த Honda CRF 300L அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2021ஓட எண்ட்ல இல்லாட்டி 2022ஓட இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதாவது லான்ச் பண்ணிடுவாங்க இந்தியாவில் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ தாய்லாந்துல இந்த CRF 300Lஓட பிரைஸ் நம்ம இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3,42,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அதோட பிரைஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்தியாவில் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பைக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 3,42,000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது அண்டர் 3 lakhsக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த ஹோண்டாவோட CRF 300L அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43mm லாங் டிராவல் இன்வெர்டட் ஃபோக்கோட உங்களுக்கு வந்து வரப்போகுது. ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் லாங் டிராவல் ரியர் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244mm வந்து கொடுக்க போகிறாங்க. ரொம்பவே அதிகமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு டியூல் பர்பஸ், உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு சிட்டி யூசேஜுக்கு நான் யூஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் என்னால் அட்வென்ச்சரும் பண்ண முடியணும், ஆஃப் ரோடிங் நான் போகணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டியூல் பர்பஸ் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் நீங்கள் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200T அப்படிங்கிற ஒரு
மோட்டார் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே 200 எடுக்கலாம். இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு வந்து டியூல் பர்பஸ் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 830 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 138 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளில் வெறும் 138 கிலோ தான் இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 286 CX சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 27 bhp கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 26.6 Nm டார்க் வந்து இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லெஸ் தான் 7.8 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 km/லிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பைக்கோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் வந்து இன்னும் வந்து ஹோண்டா வந்து சொல்லலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இயரோட எண்டில் இல்லாட்டி 2020ஓட ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு நேக்கட் மோட்டார் சைக்கிள் ஒரு 300 cc நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன ப்ரைஸ் வருமோ ஸோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.